நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். எப்பயோ வந்து வெற்றிகரமாக வந்து நம்ம ஆதிக்கும் பாரதிக்கும் வந்து நிச்சயதார்த்தம் நடந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை பார்க்குறோம்னா நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே எல்லாருமே ஸ்டேஜில் உட்காந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க சொன்ன போல் எல்லாமே ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வந்து ஆதிக்கும் பாரதிக்கும் சென்டரில் உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி மாலையை போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆதி வந்து பாரதிக்கு போட்டு விட்றாங்க. பாரதி வந்து ஆதிக்கு போட்டு விட்றாங்க. போட்டு விட்டதுக்கப்புறம் ஆதி வந்து ஒரு ரிங்கு வாங்கி வச்சுருக்காரு நிச்சயதார்த்தத்துக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு அந்த ரிங்கை அப்படியே போட்டு விட்றாங்க. பக்கத்தில் வந்து தமிழ் வந்து உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஐயர் வந்து சொல்கிறாங்க, தட்டை 2 பேரும் மாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. உடனே சரி வாங்க வாங்க மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்ன ஃபேமிலியிலே ரத்னம், மரகதம் எல்லாருமே வந்து மணி எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம சாரதா, அதுக்கடுத்து ஸ்வேதா, எல்லோரும் ஏகாம்பரம் எல்லாருமே இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அறிவு வந்து வெளியில் போய் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அறிவு வந்து இவர் தான் மணியை பார்க்கவே இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பேசிவிட்டு உள்ளே வந்து பார்த்தா நம்ம சாரதாம்மா இருக்காங்களா, அறிவு கூப்பிடுங்க அறிவு கூப்பிடுங்க, வா அறிவு தட்டை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே வந்த அறிவு வந்து டக்குன்னு மணியை பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்ன இவன் இங்கே இருக்கான், இவன்கிட்ட தான் நம்ம காசு கொடுத்து அன்றைக்கி போக சொன்னோம், இவன் இங்கே வந்து நம்ம கூட தட்டு மாற்றிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம மணி பார்த்தா நம்ம அறிவை பார்த்தோன்னே தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் பேக்ரவுண்டில் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் ஹார்ட் மாற்றினது, ஆக்சிடெண்ட் ஆனது, அதுக்கடுத்து காசு வாங்கினது, இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் தான் கதை வந்து கொஞ்சம் சூடு பிடிக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம இவருக்கு வந்து உண்மை தெரிஞ்சிச்சுல, அறிவுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடும்ல, அதை வந்து சாரதா அம்மா கிட்ட சொல்லுவாங்களா என்னன்னு இனிமேல் தான் நமக்கு தெரியும். அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.